அனைத்து சமீபத்திய தமிழ் திரைப்படச் செய்திகளுக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். வணக்கம். இன்னைக்கு நாம சூர்யா ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற மாமன் படம் பத்தி கொஞ்சம் டீப்பா பேசலான்னு இருக்கோம். ஆமா, இந்த படம் பத்தின சில ஆரம்ப கட்ட தகவல்கள், அப்புறம் முக்கியமா ரமேஷ் பாலா மாதிரி விமர்சகரோட முதல் பார்வை, சோஷியல் மீடியா டாக்கோட சேர்த்து உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கலான்னு பார்க்குறோம். இது வெறும் நியூஸ் மட்டும் இல்ல, இந்த படத்துல என்ன இருக்கு, என்ன எதிர்பார்க்கலான்னு ஒரு ஐடியா கொடுக்கறது தான் நோக்கம். கரெக்ட். சரி, படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கியிருக்கார். தயாரிப்பு கே குமார், லார்க் ஸ்டுடியோஸ். இதுக்கு முன்னாடி சூரியோட கருடன் பண்ண அதே டீம் இல்லையா? ஆமா, அதே தயாரிப்பாளர் தான். படம் இன்னைக்கு மே 16, 2025 தியேட்டர்ஸ்ல வந்திருக்கு. ஓகே, படத்தோட கதைன்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? இது ஒரு குடும்ப நாடகம்னு சொல்றாங்க. முக்கியமா தாய் மாமன், அதாவது சூரி, அவருக்கும் மருமகனுக்கும் உள்ள உறவு, அதோட விசுவாசம், அப்புறம் இந்த ஜெனரேஷன் கேப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரமேஷ் பாலா அவரோட முதல் பார்வையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மருமகன் மேல இருக்கிற பாசம், அதே நேரம் மனைவி மேல இருக்கிற அன்பு, இதுக்கு நடுவுல ஒருத்தர் தவிக்கிற கதைன்னு. ஓ, அப்ப கொஞ்சம் எமோஷனல் டிராமா ஜாஸ்தியா இருக்கும் போல. ஆமா, அதனால குடும்பத்துல வர்ற அந்த எமோஷனல் டென்ஷன்ஸ் பத்தியும் பேசுதான். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கதையை சூரியே எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படியா? சூரி கதை எழுதியிருக்காரா? இது பெரிய விஷயம். ஒரு காமெடி ஆக்டர் இப்போ ஒரு சீரியஸ் ஃபேமிலி டிராமாவுக்கு கதை எழுதுறாருன்னா அது ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா, அது படத்துக்கு ஒரு தனி ஃபீல் கொடுக்குன்னு நம்பலாம். ஒருவேளை அவரோட சொந்த அனுபவங்கள் இல்ல கவனிப்புகள் ஏதாவது இருக்குமோ? இருக்கலாம். சரி, நடிகர்கள் பத்தி சொல்லுங்க. சூரி, ஐஸ்வர்யா லக்ஷ்மி மெயின் ரோல்ஸ். வேற யார் இருக்கா? பெரிய பட்டாளமே இருக்கு. ராஜ்கிரண் சார் இருக்காரு, ஜெயப்பிரகாஷ் இருக்காரு, அப்புறம் ஸ்வாசிகா, பாலசரவணன், பாபா பாஸ்கர் மாஸ்டர். பாபா பாஸ்கரா? அவரும் நடிச்சிருக்காரா? ஆமா, விஜி சந்திரசேகர்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல சப்போர்ட்டிங் காஸ்ட். நடிப்பு பத்தி ரமேஷ் பாலா என்ன சொன்னார்? ரேட்டிங் 3.55ன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அவர் ஒரு நல்ல உணர்ச்சிகரமான குடும்ப பொழுதுபோக்கு படம்னு பாராட்டியிருக்கார். குறிப்பா ஐஸ்வர்யா லட்சுமி, ஸ்வாசிகா, இவங்க 2 பேருக்குமே நல்ல வெயிட்டான ரோல்ஸ்னு சொல்லியிருக்கார். ஓ, அப்போ ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஆமா, அவங்க ரொம்ப நேர்த்தியா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ராஜ்கிரண், ஜெயப்பிரகாஷ் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் பத்தியும் நல்ல விதமா சொல்லியிருக்கார். அவங்க பங்களிப்பு படத்துக்கு பலம் சேர்க்கும்னு நினைக்கிறார். சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கருடன்ல வேற மாதிரி பார்த்தோம். இதுலயும் ஒரு வித்தியாசமான பரிமாணம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அந்த இமோஷனல் சைடுக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியுது. கரெக்ட். கதை, நடிப்பு ஓகே. டெக்னிக்கல் டீம் எப்படி? ஒளிப்பதிவு, இசையெல்லாம் ஒரு படத்தோட ஃபீலுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன், எடிட்டிங் கணேஷ் சிவா, ஆர்ட் டைரக்டர் ஜி துரைராஜ். டீம் நல்லா இருக்கு. இசை ஹேஷம் அப்துல் வஹாப். அவரோட மியூசிக் ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆகுதுன்னு ரமேஷ் பாலா சொல்லியிருக்காரு. அது இந்த மாதிரி கதைக்கு ரொம்ப தேவை. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, டான்ஸ் பாபா பாஸ்கர். ஸோ டெக்னிக்கலாவும் படம் ஸ்ட்ராங்கா தெரியுது. ஓகே. படம் தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடி, சேட்டலைட் ரைட்ஸ் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? இருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் ZEE5 வாங்கியிருக்காங்க. ஓ, ZEE5ஆ? ஆமா, சேட்டலைட் ரைட்ஸ் ஜீ தமிழ், அப்புறம் ஜீ திரை. ஸோ தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறமும் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. சரி. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியால என்ன பேச்சு? எக்ஸ் ட்விட்டர்லாம் என்ன சொல்றாங்க? இப்போதைக்கு வர்ற ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் பெரும்பாலும் படத்தோட கதை, அந்த எமோஷனல் டோன், கேரக்டர்ஸ் நடுவில் இருக்கிற கெமிஸ்ட்ரி பத்தி தான் இருக்கு. முழுமையான ரிவ்யூஸ் வர இன்னும் 1-2 நாள் ஆகும். ஆனா ஆரம்பகட்ட பேச்சை பார்த்தா குடும்ப ஆடியன்ஸை டார்கெட் பண்ண மாதிரி தெரியுது. அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ வழக்கமான ஆக்ஷன் மசாலா இல்லாம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற படம்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான் தெரியுது. இந்த மாதிரி படங்கள் பெரும்பாலும் மவுத் டாக்ல தான் பிக்கப் ஆகும். ஆமா, பெரிய படங்கள் எதுவும் போட்டியா இல்லாம இந்த வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆனது கூட ஒரு பிளஸ்ஸா இருக்கலாம். சரி, அப்போ மொத்தத்துல ஒரு எமோஷனல் ஃபேமிலி டிராமா எதிர்பார்க்கலாம். சூரி கதை எழுதிருக்கிறது ஒரு பெரிய ஹைலைட். நிச்சயமா. இந்த அலசலோட இறுதியா ஒரு கேள்வி வருது மனசுல. சூரி கதை எழுதினதால, அதுவும் இந்த மாமன் மருமகன் உறவ மையமா வச்சிருக்கிறதால, எந்த அளவுக்கு அவரோட நிஜ வாழ்க்கை கவனிப்புகளோ இல்ல அனுபவங்களோ இதுல பிரதிபலிச்சிருக்கும்? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமான கோணம்தான். பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு. தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும், லைக் செய்யவும்.